எல்லாரும் படுத்திருக்காங்களா? இங்கே வரவும் படுத்திருக்கா. இப்போ போய் அவுத்து விட்றேன். அவங்க அம்மாட்ட போய் பால் குடிக்க போகிற பாருங்க. கருவா நில்லு, வரேன், அக்காட்ட போயிட்டு வரேன். அழகு புள்ள எந்திரி. அம்மாட்ட போனோம். ஆ ஆ ஆ ஆ எப்ப ராத்திரி நீ படுக்கும் போதா? காலையிலையா? வருவா, நீ அங்கே நிக்கிற, போ நீயும் போ உன் பங்குக்கு. சரி விடு விடு, நீ குடிச்சிட்டு போறா விடு. பாருங்க, ஒரு ஒத்த விட்டா நீ எங்கடா போவ? சரி அப்படியே உட்காரு, உட்காரு கீழே, உட்காரு உட்காரு கீழே. ஒண்ணு உத வாங்கும்போது சரியா இருக்கும். இன்னைக்கு காலையில் வரலட்சுமியை அவுத்து விடல. மகாலட்சுமிகிட்ட பால் கறக்கிறது இல்லை நாங்கள். அதனால் மூஞ்சி பொக்குன்னு வச்சுருந்தாரு நம்ம வரலட்சுமி. எழுந்து வந்ததும் ஃபஸ்ட்டு ஆள் அவங்கள அவுத்து விட்டுட்டு அடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இப்படி தான் நாங்கள் மாடு வளர்த்துறோம். நீங்களும் அப்படி தானான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அவனை பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட்டை கீழே கமெண்டில் போடுங்க. 9 மாதம் ஆனாலும் அவளுக்கு கொடுக்குறத அவளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், எங்களுக்கு தேவை கிடையாது. அது எப்படி உட்காந்துருக்கு பாரு பாலுக்கு. ஒரு ஒத்த உதைக்காதடி. ஒரு பாலை மடியில் வச்சுட்டு என்னடி செய்ய போற? அவ குடிச்சா குடிச்சிட்டு போறாள், எதுக்கு உதைக்கிற? அப்புறம் உதைக்க கூடாது. அப்புறம் பாலை மடியில் வச்சுட்டு என்ன செய்ய போற? எங்களுக்கு வேண்டான்னாச்சு. பைரவனை கொடுக்குறியா? பைரவன் நிக்கிறான். வேறா போ, மகாலட்சுமி முன்னாடி போய் கேளு. மகாலட்சுமி வீரா தீரா சூரா அப்படின்ற மாதிரி நிக்கிறா பாரு. பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகா நிக்கிற. அப்புறம் என்ன, அவ எவ்வளவு பாலை கீழே சிந்திருக்கிறான்னு பாருமா. ஓடிடு ஓடிடு. இது எல்லாமே அவ குடிக்கிறது ஆளு. என்னம்மா? சுத்தாதரி. வருவா, அங்க போ வருவா, அங்க போ, முன்னாடி போ. உதைக்கிறா. ஆனா பால் இருக்கிற பாலை மடியில் வச்சுட்டு என்ன செய்ய போறாங்க? அதனால குடிச்சிட்டு போறா. என்ன ஆயா, மடியில் வச்சுட்டு பால் என்ன செய்ய போறாரு? வருவா, அவ மோசமானவ, உடியாந்துரு. மகாலட்சுமி இங்க வா, அவன் கூப்பிடான் பாரு. வா வா இங்க வா. ஏன்டா மகாலட்சுமி சண்டை போடுற? நீ பால் கேட்டா பால் கொடுப்பாங்களா? மூஞ்ச பத்தியம்மா. நம்ம மகாலட்சுமி உனக்கு தெரியாதா? கிட்டவா, அட கிட்டவாடா. வருவா, கிட்டவா, கிட்ட வந்து கேளு. வாழை பாரு எப்படி டொயின் 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 ஆடிட்டு கிடக்குதுன்ட்டு. அடியே காமிக்கல. பால் குடிச்சிட்டு அந்த பாலோட இது எப்படி வடியுதுன்னு பாருங்க. நாங்கள் ஒரு டம்ளர் கூட பால் கறக்கிறது இல்லை, எல்லாமே நம்ம வரத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு விட்டாச்சு. ஆனாலும் விட மாட்டேங்க. சரி பைரவா, விடு 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 பைரவா, விடு பைரவா. விட மாட்டியா? சரி வா போ. அவ தெரியாம உன்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா, நீ போ. சரி. ஏய் வாய் பார்த்தீங்களா?
இவ்வளோ கூட நாங்கள் பால் கறக்க மாட்டோம். அது எல்லாமே 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த கண்ணுக்குட்டிக்கு தான் போய் சேரணும். ஏன் அப்படின்னா நாங்கள் 6 மாதத்துக்கு மேலே கறந்து அவங்கள்ட்ட எதுவும் பெருசாக சம்பாதிக்க போகிறது கிடையாது. எத்தனை பேர் இப்படி விடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இப்படி தான் வளர்க்குறோம். அதனால தான் இவங்களும் இவ்வளோ பெருசாக இருக்காங்க. காலம் அவன் உதைக்கிறா, ஆனாலும் இவன் விடமாட்டேன்னு கொடிக்கிறா. ஆனால் அவன் மடியில் பால் வச்சுட்டு என்ன செய்ய போகிறான்னு தான் எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆள் யார், எத்தனை பேர்? மகாலட்சுமி மடியில் பால் இருக்குது, ஒரு 6-7 படி பால் இருக்கும். ஆனால் அந்த பாலை இவளுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அதவே கொடுக்க மாட்டேன்னு உதைக்கிறா. அவள் ஏன் உதைக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பக்கம் காலில் தூக்கி காமிப்பேன் எப்பயுமே. ஆனால் இன்னைக்கு உதச்சிக்கிட்டு இருக்கா. இதுக்கான ரீசன் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுப்பீங்களா, இல்லை பால் கறக்காமல் விட்டுருவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏண்டி மகாலட்சுமி அவங்கிட்ட சண்டைக்கு போகிற? சரி, உதைக்க கூடாது மகாலட்சுமி. பாலை மடியில் வச்சுட்டு என்ன செய்ய போற? குடிச்சா குடிச்சிட்டு போற விடு. நீ எங்க நடக்கிறேன்னு கேட்பான் இருக்குமா? உதைக்காதரி, பாலை வச்சுட்டு ஒன்றும் செய்ய போறதில்ல. நில்றி. வருவா, பின்னாடி நவுந்து நில்லு, அப்புறம் உதச்சு விட ஒன்னதான். அவளும் பாருங்க, அவ காலை ஓங்கும் போது அவ விட்டுட்டு நவுந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் வாய் வச்சு மறுபடியும் பிடிக்கிறாரு. அவன் பாருங்க, வருவா கால் வச்சிருக்கிறா, உதச்சு விடுவா, ஓடியாந்துரு. வரலட்சுமி பாருங்க, உள்ள பால் குடிச்சுக்கிட்டே இருக்கா, பின்னாடி யூரின் வருது. அதனால அவங்க அம்மா மேலேயே தெரிச்சுடுறான். அவளுக்கு கோபம் வேற, பைரவனை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே அப்படின்ட்டு. மகாலட்சுமி சுத்தக்கூடாது, நில்லு. அப்புறம் பால் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, நில்லு. எங்கள் புள்ள இன்னைக்கு படுத்து தூங்குச்சுன்னா அப்படி தூங்கும். இன்னைக்கு தூங்குற தூக்கத்தை நான் இன்னைக்கு CCTVலேருந்து வீடியோ எடுத்து போடலை. பாருடி வரா, உங்கள் அம்மா உதைக்க போறா பாரு. காலெல்லாம் பாருங்க, சுத்தில எவ்வளோ பால் டிராப்ஸ் விட்டுருக்கான்னு பாருங்க. இங்க இங்க இங்க. ஏண்டி இரு, கொஞ்ச நேரம் இரு, குடிச்சிட்டு விட்டுருவா. வரத்தோட கியூட்டான ரியாக்ஷனை பாருங்க. இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த, வாயில வச்சிருக்கா பாரு பால். இவளை இங்கே கட்டி போட்டேன், அவள் அங்கே மேய போயிட்டா. அதனால இன்னும் குடிக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. இங்கே வாயில் வச்சிருக்கா பாரு, வா இங்கே வா, இங்கே வா வருவா, இங்கே இருக்கு பாரு பால். பால் இங்கே வச்சிருக்கா பாரு வாயில். அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த, போ வாங்கிக்கோ.